தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்னை சீமான் அவர்கள் கடலம்மா மாநாடு நடத்த இருக்கிறாங்க. இது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிறது. இடம் திருநெல்வேலி மாவட்டம் பூத்தங்குடி என்ற கிராமத்தில் நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுதும் உள்ள மக்கள் அனைவரும் சென்று கடலம்மாவை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பாடம் எடுக்கிறார் என்று கவனியுங்கள். நாம் என்ன இதில் பேச போறோம்னா, ஒவ்வொரு சிறப்பான நிகழ்ச்சியாக அண்ணன் மாநாடு எடுக்கிறார். இதை பத்தி என்ன சிறப்பு இருக்கும்? எல்லாரும் என்னப்பா கடல் இருக்கு அப்பயிலிருந்து பார்க்குறோம். நான் பிறந்ததுலேருந்து கடல் பார்த்தேன். எங்கள் அப்பா பிறந்ததுலேருந்து கடல் பார்த்துருப்பாரு. அதுக்கு முன்னாடியும் கடல் இருந்துச்சு. ஏன் இந்த உலகம் பிறந்ததுலேருந்து கடல் இருக்குதுப்பா, இதுக்கு போய் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதனால கடலை பற்றி பேசலாம் வாங்க. இந்த உலகத்தில் கடல் இருப்பது மூணுத்தில் ஒரு பகுதி நிலம், மற்ற பகுதி மற்றும் மூணு பகுதி கடல். அதாவது 70% கடல், 30% தான் தரை. இதுதான் உலகத்தின் இயற்கை பூமி என்ற அமைப்பு. இந்த அமைப்பில் கடல் மிக பெரிது, பறந்து விரிந்தது நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த கடலில் சில மாற்றங்களும் நடந்திருக்கிறது. மாற்றங்கள் என்றால், ஒரு காலகட்டத்தில் கடல் இல்லாத இடத்தில் கடல் நீர் புகுந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சங்க இலக்கியத்தில் வருகிற அந்த குமரிக்கண்டம் என்று கூட சொல்லலாம். குமரிக்கண்டம், தமிழன் வாழ்ந்த அந்த குமரிக்கண்டமும் கடலில் மூழ்கி இருக்கிறது. கடல் என்று சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கடல் பல கோடி உயிரினங்களை உள்ளடக்கியது. அப்படி இருக்கும்போது உலகத்துல வெறும் 30% தான் தரை இருக்கிறது. அந்த தரையில் மனிதன், மிருகங்கள், வனங்கள் எல்லாம் வாழ்கிறோம். இந்த 30% தரையைத்தான் உலக நாடுகள் பல போர் நடத்தி தன்னுடைய எல்லையை விரிவாக்கி உறுதியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கான நாடு, அவரவருக்கான சுதந்திரம், அவரவர்களுக்கான வாழ்வியல் முறை என்றெல்லாம் உருவாக்கி அந்தந்த நாடுகள் அவரவர் நாட்டை பாதுகாத்து வருகிறார்கள். அது பாதுகாத்தாலும் பரவாயில்லை, நாட்டுக்கு நாடு எக்ஸ்ட்ரா நாட்டை பிடிப்பது எப்படி என்றெல்லாம் யோசித்து சில நாட்டுக்கும் போர் என்றெல்லாம் அறிவித்து போர் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. பூமியில் மனிதன் தோன்றிய காலகட்டத்தில இருந்து இந்த பூமி வெறும் 30% தான், வளரல, அதே அளவுல தான் இருக்கு. அதனால ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வருவான் போவான். ஆனா பூமி அப்படியே தான், பூமி வளரவும் இல்லை, குறைவதும் இல்லை. ஒரு பகுதி பள்ளமானா ஒரு பகுதி மேடாகும், ஒரு பகுதி மேடாச்சுன்னா இன்னொரு பகுதி பள்ளமாகும். இந்த மனிதன் தனக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கிற மண் எடுத்து போய் இன்னொரு இடத்துல கொட்டுவான், இன்னொரு இடத்துல இருக்கிற மண் எடுத்து போய் இன்னொரு இடத்துல கொட்டுவான். இப்படி பலவாறு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அழிஞ்சு. ஆனா பூமியை யாராலையும் அழிக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பூமியினுடைய அழகை குலைக்கும், பூமியினுடைய அழகை குலைச்சிடுவான் இந்த மனுஷன். அந்த பூமி இயற்கையாக உருவாக்கப்பட்ட உருவான அந்த பூமியை இந்த மனுஷன் குலைச்சி விட்டுருவான். என்னையா எப்படி சொல்றேன்னா, எல்லாத்துலயும் கை வச்சான். ஆனா இந்த மலையில கை வச்சான் பாரு, அது மிகப்பெரிய தவறு.
மலையாக இருக்கணும். அதை உடைச்சி அந்த இடத்துல மலையே இல்லாத பண்ணிட்டா அந்த பூமியில அமைஞ்ச அந்த அந்த அழகை அவன் குலைச்சிடறான். வேற நீ மண்ணல் என்ன வேணாலும் பண்ணு, நீ ஓட போடு, ஒரு இடத்துல பள்ளம் தொண்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த பூமி அப்படியே தான் இருக்கும். என்ன இங்க இருக்கிற பள்ளம் இன்னொரு இடத்துல மேடு, இன்னொரு இடத்துல போயிருக்கிற பள்ளம் இந்த இடத்துல மேடு, அப்படிதான் இருக்கும். இதுல கடல் தாய் மாநாடு அண்ணன் போடுறாரு. ஏற்கனவே தண்ணீர் மாநாடு போட்டிருந்தது. அந்த தண்ணீர் மாநாடு மிக சிறப்பான வரவேற்பட்டது. அது மிக அருமையாக பேசியிருந்தாரு. கடல் மாநாடு போடுறாரு. கடல் மாநாட்டுல அதே மாதிரி அவரு பேசுவார். அதற்கு முன்னே நம்ம அதுல என்ன நமக்கு தெரிஞ்சது என்ன பேசுறோம்னா, கடல்ல நமக்கு வேண்டிய உணவு கிடைக்குது. மீன், நண்டு, சுறா, இறா, இப்படி பல பல உணவு கிடைக்குது. அதே மாதிரி கடலை வச்சு நாம பிழைக்கிறோம். கடல் நம்மளை வச்சு பிழைக்கல, கடலை வச்சுதான் நாம பிழைக்கிறோம். அதுக்குன்னே பரதவர் என்ற ஒரு பிரிவினர் அதை வச்சு அவங்க பிழைக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஒண்ணுதான். நாம குளத்துல மீன் பிடிப்போம், ஏரியில மீன் பிடிப்போம், அவங்க கடல்ல மீன் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த கடல்ல மிக சாதுரியமாக போய் அதை மீன் பிடிக்கக்கூடிய அந்த அறிவை பெற்று அவர்கள் அந்த கடல்ல அவங்க மீன் பிடிக்கிறாங்க. அதனால அவங்க பறந்து விரிந்த அக்கடலிலே தைரியமாக போய் மீன் பிடிப்பதால் அவர்களுக்கு பேர் பரதவர்கள். அவர் குடியும் அதுதான், பரதவர் குடி. இப்படி அவர் இருந்தாங்க. மனிதன் ஒரு கடலை பார்க்கறான், ரசிக்கிறான், அந்த இடத்துல பொழுது போக்குறான், அதோட வந்தானா பரவாயில்ல. என்ன பண்றான்னா, இந்த பூமியில இருக்கிற சேர்ந்த குப்பையெல்லாம் கடல்ல கொண்டு போய் கொட்டிக்கிறான். ஒரு கம்பெனி வச்சிருக்குது, எங்கடா இங்க கொட்ட முடியல அங்க கொட்ட முடியலன்னு பார்த்தா கடைசியா பூமி கடல்ல போய் கப்பல் வழியா போய் கப்பல்ல தள்ளி விட்டு வந்துடுறான். யாருக்கும் தெரியாது, இது நடக்கலாம்ல, நடந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்கங்க போய் பூமியில இருக்கிற குப்பைங்களாம் கடல்ல போட்டுடுறான். கடல் மிக சக்தி வாய்ந்தது. இருக்கிற பூமி வெறும் 30%. இதுல எல்லாமே இருக்கிறோம். இதில் 30% மரங்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது எந்த காலகட்டத்திலையும் கடல் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு, ஏற்கனவே அந்த சுனாமி மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு மேல அந்த 30% இருக்காது, குறைச்சி விடும், அழித்து விடும். அதனால கடல் மிக சக்தி வாய்ந்தது. மனிதன் ஒரு புழு பூச்சி மாதிரி அதுக்குள்ள. ஆகையால் மனிதன் கடலை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவனுக்கு தேவைப்படுவதை மட்டும் அவன் போய் கடலில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து கடலை அசுத்தம் செய்யக்கூடாது. அதாவது கடல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த பூமி எவ்வளவு பூமி இருக்குதோ அதை விட அதிகமா குப்பை கிடக்குதுங்க கடலுக்குள்ள. பூமி பரப்பளவு குப்பை இருக்குதுங்க. அப்படின்னா அவ்வளவு அகலத்துல அங்கங்க குப்பை இருக்குது அப்படிங்கிறான். அதனால கடலை அசுத்தம் செய்ய வேணாம். கடல் நமக்கு எல்லாம் தருது. இந்த கடல் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நேரம் கருதி நான் விடைபெறுகிறேன். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனி ஏனும் சிறக்கட்டும் தமிழ் மொழி.